நீங்க மாசம் மாசம் பணத்தை டெடிகேட்டடா சேவ் பண்றது இன்வெஸ்ட் பண்றதுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஆளா, அதுவும் குறிப்பிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபில எல்லாமே இன்வெஸ்ட் பண்றீங்களா? அதிலிருந்து வரக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? இல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நான் ஏன் ஸ்டாக்ல எல்லாம் போட்டு அதிகமான ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கமிஷன் கொடுத்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதா இருந்தாலுமே கூட லோவர் ரிஸ்கா இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு சேமிப்பாது பண்றமேங்கிற அந்த ஒரு நோக்கத்துல சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு இப்படியே ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்ல நீங்க சேவ் பண்ண போறீங்க? நீங்க ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாசம் மாசம் எஸ்ஐபி போடுற மாதிரி ஸ்டாக் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஸ்டாக் எஸ்ஐபியா அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறது, அதில் இன்வெஸ்ட் பண்றது எல்லாம் ஓகே, நம்மளா டைரக்டா பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபண்ட் மேனேஜர் யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா இது என்ன ஸ்டாக் எஸ்ஐபி? நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த 5 வருஷமா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நிப்பான் இந்தியாவோட லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 23.55%, அதாவது 23% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதுவே கடந்த 5 வருஷமா டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல ஷேர்ஸை எஸ்ஐபி மூலியமா மாசம் மாசம் நீங்க ஷேர்ஸை வாங்கினவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னா ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸா 42% வந்திருக்கு. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபிக்கும் ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அப்போ நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி வாங்கணும், ஸ்டாக் எஸ்ஐபி வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னா என்ன? இப்போ பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறோம், நம்ம அவ்வளவா நாலேஜ் இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறோம். அதே மாதிரி ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் நான் போகலாமா அப்படிங்கிற ஒரு டவுட். இப்போ எப்படி நான் நார்மலாக ஸ்டாக்ஸ் வாங்குறேன்னா அதுக்கு டே நைட் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுமே, அதே மாதிரி ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் பண்ணணுமா? இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்களும் ஸ்டாக் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதிகமான ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். பட் அட் த சேம் டைம் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வளைவு நெளிவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களாலையும் அங்கே ஒரு போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபிக்கும் கூடிய வித்தியாசம் என்ன, ரெண்டும் எந்த மாதிரி பர்ஃபார்ம் ஆகுது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதில் ரெண்டுலையும் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்டாக் எஸ்ஐபி? இன்வெஸ்ட் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். அதாவது இப்போ எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாசம் 5ஆம் தேதி ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணத்தை நான் போட்டுருவேன், சம்டைம்ஸ் அதே டிடெக்ட் ஆயிரும், அதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி மாசம் மாசம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இல்லைன்னா ஒரு சில ஸ்பெசிபிக் ஸ்டாக்ல மாசம் மாசம் அந்த தேதியில குறிப்பிட்ட அமௌண்ட், யூ வில் டிசைட் தி அமௌண்ட், ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை அட் த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க அந்த பர்டிகுலர் டேட் பீரியட் ஆஃப் டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு தான் ஸ்டாக் எஸ்ஐபி. இங்க என்னன்னா choose how much to invest. நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க, அந்த லிமிடேஷன்ஸே கிடையாது. அந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எவ்வளோ இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ண போறீங்க. இப்போ 1 or more ஸ்பெசிஃபிக் ஸ்டாக், அதாவது நீங்க குறிப்பிட்டு ஒரே ஒரு ஸ்டாக்ல தான் இருக்கணுங்கிறது கிடையாது. 1 or more சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் தான் ஸ்டாக் எஸ்ஐபி. சரி, ஸ்டாக் எஸ்ஐபி நல்லா இருக்கே, எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கே, அப்ப நான் ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஃபேக்டர்ஸை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சிடர் செவரல் ஃபேக்டர்ஸ். என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அண்ட் காஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எந்த மாதிரி எந்த டைம்ல எப்படி ஏறும் எப்படி இறங்கும், எந்த ஒரு ஸ்டாக் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்காங்க, எஸ்ஐபி போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கறது தான் அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை. ஸோ
இங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு வர்றப்போ நம்ம தானே வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ யூ வில் ஹேண்டில் த ஸ்டாக் எஸ்ஐபி. இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபண்ட் மேனேஜர் அதாவது அவங்க உங்களுக்காக ஸ்டாக் எல்லாம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த இது நல்லா இருக்கு, எந்த மார்க்கெட் நல்லா இருக்கு, ரிட்டர்ன்ஸ் எதில் அதிகமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து போடுறப்போ அவங்க சில கமிஷன் வாங்குவாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எவ்வளோ வாங்குவாங்கன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டில் 0.5%லேருந்து 2% வரைக்கும் அவங்க வந்து கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே நீங்களா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறதால நோ மேனேஜ்மெண்ட் ஃபீ. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து நீங்கள் கமிஷன் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் கையில் விட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் சேஃபாக லோவர் ரிஸ்கில் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்டாக் எஸ்ஐபியில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் பண்ணணும். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபீ கொடுக்க வேண்டியது 0.5% அப்படிங்கிற கமிஷனெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் வித்தியாசம். அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். அப்படின்னா என்னன்னு பாருங்க. டைவர்சிஃபிகேஷன்னா ஒரு ஸ்டாக்ல மட்டும் போடாம அதிகமான ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த இடத்துல டைவர்சிஃபிகேஷனோட மீனிங். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வர்றப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வில் இன்வெஸ்ட் இன் 20, 30, 40 ஏன் 60 ஸ்டாக்ல கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட ரிட்டர்ன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஆனால் அதுவே ஸ்டாக் எஸ்ஐபியில் நம்ம ஒரு இதை ஹேண்டில் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான இடத்துல நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். மந்த்லி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஒருவேளை நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? வி இன்வெஸ்ட் இன் less stocks due to fear of risk. பயம். இதுலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்ன ஆகுமோ, இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வரலாம், என்ன பண்ணுறது, எப்பா வேண்டாம்ப்பா அந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளில் மட்டுமே இருந்து அதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு அவ்வளோவா நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா lack of diversification can increase ரிஸ்க். அப்படின்னா நிறைய இடத்துல நம்மளால பணம் போட முடியாத பட்சத்தில் நம்ம நம்பி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஸ்டாக்ஸே சம்டைம்ஸ் மார்க்கெட் இறங்குறப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் வந்து நம்மளால இத்தனை வகையில் வந்து நம்ம வெறும் பணத்தை போட்டு அவங்க மேனேஜ் பண்ணி எல்லா பக்கம் டைவர்சிஃபை பண்ணி போடுறப்போ ஸ்டாக் எஸ்ஐபியில் நம்மளால அந்த அளவுக்கு போல்டாக நின்று அத்தனை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கடினம். இன்கேஸ் நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்டாக்கில் நான் பூந்து விளையாட வேண்டாம், எத்தனை நாள் போட வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த இடமும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக அமையும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு வர்றப்போ ஸ்ட்ராங்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் வந்து அவங்க அதிகமாக டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா அவங்களுக்கு தெரிய வருது. அட் சேம் டைம் இந்த பக்கம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்களும் அதிகமான இடத்துல ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இன்னொரு ஃபேக்டர். இப்போ அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அதிகமான ஒரு மார்க்கெட் சரியாத இடத்துல நீங்கள் போட்டு வச்சு உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸே வந்து எப்போ இறங்கும் எப்போ ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விற்கிறது வாங்குறது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பண்ணி உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறத ஒரே ஒரு கோலில் இவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஸ்டாக் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் தான் உட்காந்து முடிவு பண்ணணும் எப்போ மார்க்கெட் ஏறுது, எப்போ இறங்குது, எப்போ விற்கலாம், எப்போ வாங்கலாம், இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களாலே உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது இன்னொரு ஃபேக்டர். டைம் கொடுக்கலன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை உங்களாலே மெயின்டைன் பண்ண முடியாது, அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடாக இருந்து என்னோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு ஸ்டாக் எஸ்ஐபி பண்றவங்களுமே ரொம்ப அழகா அமையும். ஸோ இது ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கால்குலேஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் டைரக்டாக டாக்ஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. அங்கேயே வந்து டிரெக்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனால் ஸ்டாக் எஸ்ஐபியில் யூ நீட் டு பே கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னா என்ன? இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் போனஸ் அந்த மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கட்டணும். ஸோ இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுமே வந்து அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் ப்ராஃபிட்டாக தான் கன்சிடர் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த ஃபைல் பண்ணுற ரெக்கார்டு எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த டேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, டேக்ஸ் கட்டுறதுங்கிற எல்லா மேட்டரையும் நீங்கள் டைரெக்டாக பண்ணணும் இங்கே ஸ்டாக் எஸ்ஐபியில். பேசிக்கலி ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எப்படி நீங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் எஸ்ஐபி அப்படிங்கிறது மாதம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கூட எஸ்ஐபி. ஸோ இது ஒரு ஃபேக்டர். அடுத்ததா ரிஸ்க் லெவல் அப்படின்னு பார்க்குறப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கம்பேரிட்டிவ்லி லோவர் ரிஸ்க், ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால எது அதிகமான ரிஸ்க் இருக்குது, எது கம்மியான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவு லோவர் ரிஸ்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஆனால் ஸ்டாக் எஸ்ஐபியில் இட் கேன் பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அவ்வளோவா நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான ரிஸ்க் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ ஆக மொத்தத்தில் இதில் இருக்கக்கூடிய லேர்னிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி ஆகட்டும், ஸ்டாக் எஸ்ஐபி ஆகட்டும், இது ரெண்டுலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையாவே இருக்குது. முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் தான், ஆனால் ரிஸ்க் கம்மி. அட் த சேம் டைம் ரெகுலராக ஒரு இது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சேவிங் போயிட்டுருக்கு அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அதை விட ஒரு படி மேலே நான் ரிஸ்க் எடுத்தே ஆகணும், நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்டாக்கில் இறங்கி தான் ஆகணும். ஆனால் அந்த ஸ்டாக்கில் இறங்குறதுக்கு முன்னாடி 1000 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட முக்கியமான லேர்னிங் பாயிண்ட். அட் த சேம் டைம் நீங்கள் நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணுறதுக்கும் சில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. லோவர் ரிஸ்க்கு, லெஸ் எக்ஸ்பீரியன்ஸு, நோ டைம்ப்பா, எனக்கு வந்து ரிஸ்க்கும் வேண்டாம், எனக்கு டைமும் இல்லை, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அட் தி சேம் டைம் எனக்கு வர்றது வரட்டும், இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு நல்ல ஆப்ஷன். அட் த சேம் டைம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது, நான் உட்காந்து நிறைய டைமை வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணனா அதிகமான ரிட்டர்ன்ஸாவது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாக் எஸ்ஐபி ஒரு சிறந்த ஆப்ஷன். ஸோ இவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் வந்து உங்களோட திறமையை பொறுத்து, உங்களோட நாலேஜை பொறுத்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, டைமை பொறுத்து, எடுக்க வேண்டிய ரிஸ்கோட அந்த ஒரு லெவலை பொறுத்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணனா எந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் எஸ்ஐபியில் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் சொல்ல வரல. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எது சூட் ஆகுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ஐடியா மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஓகேவாக இருக்கீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது, நான் ரிஸ்கில் இருக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை எய்ம் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ முழுக்க ஒரு புதுசான ஒரு ப்ராக்டிஸ் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, சஜஷன் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் என்னோட ப்ரெசன்டேஷன் வேவை இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா, நான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, போர்டு எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நோட்ஸ் எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் பார்த்து இந்த ஓரமாக நின்று பேசினது எல்லாமே இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. வி வில் கீப் ஆன் இம்ப்ரூவிங். அதுதான் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸில் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குன்னா அதையும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தான் நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன். நீங்கள் பாஸ்வாலாவை டவுன்லோட் பண்ணுங்க. 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை வருஷம் வரும் 999 ரூபாய்க்கு நீங்கள் 6 மொழியில் எப்படி வேணாலும் கற்றுக்க முடியும். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.